அம்மா பண்ணுற மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு மீன் வாங்கின்னு வந்திருக்கோம். அவங்க செய்ய போகிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் மம்மி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறீங்க? இது என்ன மீன் சொல்லுங்க. இது கொடுவா மார்க்கெட்ல இருந்து கொடுவா மீன் வாங்கி வந்திருக்கோம். இப்போ மீன் அலச போறேன். அலசிட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நீங்க அதுபடி செய்து கண்டிப்பா கண்டிப்பா கேக்குறோம். என்னென்ன பண்ண போறீங்க இப்ப அது சொல்லுங்க. இப்போ மீனை அலசி ஒரு தண்ணி அலசிட்டு வினிகர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். போடுங்க, அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. இத போடுற பாருங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வினிகர். இப்போ கல் உப்பு போடுவீங்களா? ஆமா. கல் உப்பு போட்டு இப்போ இதெல்லாம் போடுறதால மீனுக்கு என்ன இது, ஏன் இதை போட்டு அலசுறோம்? இது கொஞ்சம் வாசனை நாற்றம் அடிக்காம இருக்கும், நல்லா இருக்கும். அதனால இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், போயிட்டு கிளீனா இருக்கும். ஏன்னா மீன் மேல இருக்கிற என்சம்லாம் போயிட்டு பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சமையல் செய்து சாப்பிடும்போது மீன் குழம்பு நல்லா இருக்கும், சுவையா இருக்கும், எந்த நாற்றமும் அடிக்காது. சரி சரி, நீங்க கழுவுங்க. கழுவி எடுத்து நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சரிங்க. இதெல்லாம் போயிடும். பாருங்க, அம்மா மீன் கழுவி எடுத்துட்டாங்க. ஒரே கிளீனா இருக்கு பாருங்க. அப்புறம் என்னம்மா பண்ண அம்மா? அப்புறம் என்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் போடணும் சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும்? 1 கிலோ மீனுக்கு பெரிய வெங்காயம் 2, 3 தக்காளி, பழுத்த தக்காளி, பச்சை மிளகாய் 3 கீரி போடுறதுக்கு, பூண்டு பல் ஒரு 10, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸா, கடைசியா போடுறது இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, அடுத்து மல்லி தழை, மேல தூவுறது. அம்மா இந்த ஐட்டம்லாம் ஓகே. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இப்போ வதக்குறப்பெல்லாம் என்ன போடுங்க அது சொல்ல மாட்டீங்களா? போது ஒண்ணா சொல்றோம்ப்பா, அப்போ தெரிஞ்சுக்கோ. சரிம்மா. இப்போ தக்காளி எல்லாம் அரைக்க வேணாமா? இல்லம்மா, தக்காளி அரைக்கணும், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கணும், பூண்டு பல்லு இதெல்லாம் போட்டு செய்யும் போது பாத்துக்கோப்பா. சரி, இவன் டேஸ்டா செய்யறீங்க. நாங்க வெயிட் பண்றோம் மீன் குழம்புக்கு. சரிப்பா. பாருங்க, இப்போ வெங்காயம் வெட்டிக்கிட்டாங்க. அப்புறம் தக்காளி அரைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. புளி ஊற வைக்கணுங்களா? அப்புறம் புளி ஊற வச்சிட்டீங்களா? அதுக்கு பாத்திரம் எடுக்க போறீங்க. புளியை ஊற வைக்க போறீங்க. அது எவ்வளவு நேரம் ஊறணுமா புளி? ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினா போதும். கருப்புளி போடணுமா வெள்ளை புளி போடணுமா? கருப்பும் வெள்ளையும் கலந்து போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்பா புளி. ஆனா ரெண்டும் கலந்து புளி தான். இப்போ கடாய் வச்சுட்டாங்க. ஒலைக்கு சாப்பாட்டுக்கு ஒலைப்பானை வச்சிருக்காங்க. இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. காஞ்சிச்சம்மா கடாய். இப்போ எண்ணெய் ஊத்துங்க. பாருங்க, ஊத்தணும் நல்லெண்ணெய். அப்பதான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? ஒரு 50 கிராம். கூட கொஞ்சம் கோல்டு வின்னரும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் காஞ்ச பிறகு கடுகு, இருங்க க்ளோஸ் அப் பண்ணிக்கிறேன் கடாய்க்கு.
எண்ணெய் இதுவும் ஆகல. கடுகு பொரியல, கடுகு ஒரு ஸ்பூன், கரண்டி வச்சு கடுகு பொரியுதுங்க. பொரியுது. இப்போ வந்து வெந்தயம் போடுறேன், அரை ஸ்பூன். அடுத்தது வந்து சோம்பு, சோம்பு போடுறேன். சோம்பு எதுக்கு போடுறோம்? சோம்பு வந்து இந்த ஸ்மெல்லு வராம, கவுச்சி ஸ்மெல் வராம இருக்கு, ஒரு டேஸ்ட்டுக்கு. இப்போ மீன் குழம்புக்குலாம் சோம்பு போடுவாங்களா? போடுவாங்க. அது ஒரு சிலர் போடுறாங்க, போட மாட்டாங்க. நான் போடுறேன். கருவேப்பிலை. அடுத்தது வந்து பூண்டு பல்லு போடுறேன். பூண்டு போட போறீங்க, போடுங்க. ஆமா, பூண்டு வந்து நல்லா பொன்னிறமா வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு பூண்டு போட போறேன். பூண்டு போட்டு பூண்டுடைய எசன்ஸ்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் போகும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து வெங்காயம் போட்டு அது வந்து ஒரு கலரில் கொஞ்சம் ப்ரௌன் கலரில், ரொம்ப கருகாமையும் ரொம்ப வேகாம இருக்கும், நடுத்தரமா இருந்தால் கண்ணாடி போல. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஆமா, போட்டுட்டு இப்போ வதக்கணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கடைசியிலும் போடலாம். ஆனால் இப்போ போட்டால் கொஞ்சம் அதனுடைய சுவை, பச்சை மிளகாவுடைய டேஸ்ட் வரன்றீங்க. வாசம், டேஸ்ட், சுவை, மனம் எல்லாம் வரும். இப்போ பாருங்க, இங்கே வதங்கினே இருக்கு. வதங்கி இருந்த தக்காளி பூரி இப்போ அரைச்சி வச்சுக்கிறேன்ல, அந்த தக்காளியுடைய பூரியை இதில் போடணும். பூரி இல்லம்மா, பியூரி. வதங்கிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப வதங்கிட்ட பிறகு தக்காளியுடைய அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வச்ச மசாலாவை போட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் புளி கரைச்சிக்கணும். புளி கரைச்சி அப்புறம் வச்சுக்கணும். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணுமா? சரி, ஓகே, டன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிட்டு சரி, இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் அரைச்ச மிளகாத்தூள் இதை 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கீங்களா? இந்த மிளகாத்தூள்ல என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கீங்க சொல்லுங்க. மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகுத்தூள் எல்லாம் போட்டு மிளகாய், தனியா எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா. மசாலா வாசனை, இந்த மிளகாய் வாசனை, மிளகாத்தூள் வாசனை போயிட்டு அது நல்ல ஒரு சுருண்டு வர நேரத்தில் புளி கரைச்சி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் அது கொதிச்ச பிறகு எடுத்துடணும்.
அப்போ நல்ல சுவையான இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி எடுக்கணும். அது என்ன பெப்பர் தூள் இறக்குறப்போ போட சொல்றீங்க? அப்பதான் டேஸ்டா இருக்குமா? அப்பதான் அந்த மிளகு அந்த மீன் குழம்புடைய வாசம் நல்லா இருக்கும். இஞ்சி 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 போடணுங்களா? இஞ்சி இப்ப போடக்கூடாதுங்க, கடைசியா. ஏன்னா அந்த இஞ்சியினுடைய வாசனை வந்து அந்த மீன் குழம்புல பட்டு இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. புளிப்பு சுவை இதெல்லாம் வந்து ஜீரணமாகும். இஞ்சி பூண்டும் அப்படிதான், கொலஸ்ட்ராலு. மீன் குழம்பு வித் நோ சைடு எஃபெக்ட்ஸ்ன்றீங்களா? ஆமாம், அதுக்கான இன்கிரீடியன்ட்லாம் போட்டுறீங்க. ஆமாம். பூண்டு, மிளகு, ஜீரகம். வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் போடக்கூடாதுங்க. மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் போடணும். அதான் மசாலா கலந்து அரைச்சி வச்சுக்கணும், அது போடணும். இப்போ நீங்க புளி தண்ணி ஊற்ற போறீங்களா? எஸ். ரொம்ப சீரியஸா மேல மீன் குழம்பு கேக்குறீங்களே, சிரிக்கவே மாட்டீங்களா? சிரிப்பங்க, சமையல் பண்ணின்னு இருக்கிறல, அதனால. சரிங்க சரிங்க, சவைங்க சவை. என்ன தம்பி அதெல்லாம் சொல்றீங்க? ஏதோ என்னால முடிஞ்சது மீன் குழம்பு நான் வைக்கிற பதத்துல கேட்டதுனால செய்யறேன். சரி, அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு எங்க மீன் குழம்பு பாக்குறது? இப்ப பாருங்க, புளி தண்ணி ஊத்தல. வெறும் புளி தண்ணி தான் ஊத்தணுங்களாங்க? ஆமாங்க, மீன் குழம்புக்கு புளி தண்ணி தான் மெயின் காரணமே, மெயின் டிஷ். சரி சரி. இப்ப வந்து சுவைக்கு உப்பு போடுறேன். என்ன உப்பு போடுறீங்க? கல் உப்புங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த சால்ட் எல்லாம் போடக்கூடாதுங்க. கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது, அயோடின் சத்து நிறைய இருக்குது. புளி கரைச்சி ஊற்றியாச்சுன்னா கல் உப்பு போட்டாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும்ன்றீங்க மீன் குழம்பு. ஓகே. தம்பி, தண்ணி கொஞ்சம் குடிக்க, டம்ளர் தண்ணி. ஒரு நிமிஷம் அம்மா பிடிச்சி கொடுக்குறேன். எங்கள் அம்மா தண்ணி கேட்குறாங்க, தண்ணி பிடிக்க போகிறேன். பாருங்க, ஃபில்டர், டைரக்ட் ஃபில்டர் வாட்டர் தான். சரி சரி, இந்தாங்க தண்ணி. இப்போ எப்போ மீன் போடுவீங்க? நல்ல புளி தண்ணி மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து கொதிச்சு வரும்போது மேலே எண்ணெய் பீ மதக்கின்னு வரும்ல, அப்போ போடணும்ப்பா. சரி சரிங்கம்மா. பாருப்பா, சுவை புளி காரம்லாம் எப்படி இருக்கு? நீங்க அரைச்சு கொடுங்க, எனக்கு என்ன தெரியுது? மீன் குழம்பு ஃபுல்லா பண்ணிட்டு கொடுங்க. இல்ல, இன்னும் மீன் போடல, உப்பு புளி காரம். சூடா இருக்கு, என் கையில ஊத்திட்டீங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடி இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இன்னும் மீன் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா, உண்மையாலுமே டேஸ்டா இருக்குமா? இந்த சம்மர்ல வேர்க்க விறுவிறுத்து மீன் குழம்பு செய்யறது கஷ்டமா தான் இருக்கு. கிச்சன்ல ஏசி போட்டா நல்லா இருக்கும். அததான் மாட்ட போறாங்க ஏசிய. பாருங்க, பாருப்பா. இப்போ புளி அது கொதிச்ச பிறகு மீன் போடுறேன். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ
இப்போ நீங்க மீன் போட போறீங்க. ஆமா. இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது போடுறப்போ. மீன் போட்டாச்சு, கொதிக்குது. இப்போ இது எவ்வளோ நேரமா கொதிக்கணும்? வெந்து போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம்ப்பா, அந்த மீனுடைய வாடை எல்லாம் போறதுக்கு. அப்போ 10 நிமிஷத்துல வெந்துருமாமா? வெந்துடும். இதெல்லாம் கறியாது மீன். அப்போ நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சுவையான மீன் குழம்பு சாப்பிடுவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி. இப்போ நம்ம மீன் குழம்பு சாப்பிட போறோம். போடுமா, சீக்கிரம் போடு. ஒரே பசியா இருக்கு. மீன் குழம்பு பார்த்துனே இருந்தா எப்படி இருக்கும்? போடு, குழம்பு ஊத்து. போதும், குழம்பு ஊத்துமா. சாப்பாடு இக்கலை. இன்னைக்கு நம்ம என்ன மீனுமா இது? மீன் குழம்பு நம்ம சாப்பிட போறோம். நாங்கள் சாப்பிட்டோம் போகிறோம். மீன் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. தாச்சி சுட சுட இருக்குங்க. எடுத்துட்டு ஒரே டேஸ்ட்டாக இருக்குங்க. மா, அருமையாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா மீன் குழம்பு. இருறா உனக்கு ஒரு புடி போட்டுறேன். இருறா, சூடாகுது. சூடா இருக்குடா. எப்படா இருக்கு? இன்னொரு ரூபாய் சாப்பிட்றியா? வா, இங்க பக்கத்துல. இந்தா 1 ரூபாய். இப்ப எப்படி இருக்கு? அருமை. எங்க அம்மா சமையல் சூப்பரா இருக்கு.